ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நம்ம வந்து இன்றைக்கி அலெக்சாண்ட்ரியா ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்துட்டுருக்கோம். ஸ்ட்ரீட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நல்ல சன்னி பிரைட் டேவாக இருக்குது. ஸோ வந்து நிறைய க்ரௌடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அலெக்சாண்ட்ரியாவில் நம்ம வந்து இன்றைக்கி இப்போது கிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ ஒரு ஃபேமிலி ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ரொம்ப நாளாக இங்கே வந்து சும்மா நடந்துட்டு வருவோம், ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம். ஓகே, ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பாப்பா தான் வந்து பெயிண்ட் திஸ் அப்படிங்கிற இந்த ஷாப்பை வந்து கண்டுபிடிச்சா. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம ஓனாக செராமிக் மக்ஸு அண்ட் செராமிக்கில் இருக்கிற பிளேட்ஸோ பவுல்ஸோ அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸோ வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தா செராமிக் மக்ஸு. இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸில் வந்து அதை வந்து அவங்க வந்து ஃபயர் பண்ணி நல்லா கிளேஸ்டாக கொடுப்பாங்க. இப்போ என்னோட கையில் இருக்குது பாருங்கள், இது வந்து பிளெயினாக இருக்குது இந்த கேக்டஸ் பிளான்ட்டு. இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி ஆகும்னா இந்த மாதிரி அழகாக வந்து பளபளன்னு வந்துடும். இது வந்து அவங்க ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த கிளேஸ் கிடைக்கும். நாம் வந்து எதை கலர் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு வந்து அந்த செராமிக்கை வந்து சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அதுக்கு என்ன கலர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதோட ஷேட்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு டேபிள் கொடுப்பாங்க. அதில் வந்து தண்ணி ஸ்பாஞ்ச் இருக்கும். அதை வந்து வேணும் ப்ரஷ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அழகாக கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக பேசிட்டு அப்படியே செம ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டே அழகாக கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டுருக்க இந்த மக் வந்து பார்த்தோன்னா $14. பாப்பா பண்ணிட்டுருக்கதும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான். நான் எடுத்தது மட்டும் இந்த குட்டி அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து $6. ஏன்னா இப்போ வந்து நான் போன டைம் பார்த்தோன்னா வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால வந்து நான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 1 hour இருக்கும். அப்படியே வந்து ஜாலியாக பேசிட்டே அழகாக 3 பேரும் கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் வந்து இதை கொண்டு போய் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இதோட வந்து நம்ம பார்ட் முடிஞ்சது. நம்மள மாதிரி மற்றவங்களும் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக. இப்போ பார்க்குறதுக்கு லைட் கலராக தெரியுது. அவங்க நம்ம கொடுத்ததை வந்து அந்த ட்ரேயில் அடுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அதை கிளேஸ் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா போய் பிக்கப் பண்ணணும். இது வந்து நம்ம அங்கேருந்து ஃப்ரீயாக எடுத்துட்ட ஐட்டம்ஸ். ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டு வந்து வாங்காமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது வந்துட்டு நம்ம பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ பார்க்கும்போது லைட் கலராக இருந்தது. நல்லா ஃபயர் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் டார்க் கலர் ஆகிடுச்சு. நம்ம $35க்கு வாங்கினோம். $35 வந்து டேபிள் சார்ஜ் போட்டாங்க. மொத்தம் வந்து $70 ஆச்சு. இங்கே பார்த்தோன்னா நிறைய வந்து பிஸ்னஸ் தான் இருக்கும். லோக்கல் பிஸ்னஸ் தான் வந்து 2 சைடு ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து நம்ம சொல்லணும்னா இங்கே வந்து ஒன் ஆஃப் த விர்ஜீனியாவோட ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமான ஒரு இடம் அப்படின்னா வந்து இது சொல்லுவாங்க. நாம் பார்க்குற இந்த கிங் ஸ்ட்ரீட் ட்ராலி வந்து பார்த்தோம்னா இதில் ரைட் போகிறது வந்து ஃப்ரீ தான். பட் நாம் இன்னும் போகலை. மேபி நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வந்து போகணும். இதில் வந்து சூப்பராக அப்படியே சிட்டியை ஃபுல்லாகவே சுற்றிடலாம். இந்த வீடியோ வந்து நம்ம ஒரே நாளில் எடுத்தது கிடையாது. நம்ம வந்து பல வாட்டி விசிட் பண்ணோம். சம்மர் டைம் அண்ட் வின்டர் டைம் எடுத்த கலெக்ஷன் தான் இந்த வீடியோ. இங்கே வந்து வாட்டர் ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஃப்ரண்ட் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா செம குளிராக இருக்குது. பட் நாம் வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது பார்த்தோம்னா அவ்வளோ குளிர் இல்லை. இது வந்து பக்கத்தில் வந்து அந்த வாட்டர் இருக்கிறதுனாலையும் அண்ட் வந்து நிறைய காற்றடிச்சனாலையும் பார்த்தோம்னா ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிச்சு. புதிய இந்த ஓல்ட் டவுன் அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல இருக்க பில்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து வரிசையாக இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து கேப்பே இல்லாமல் இருக்குது. அண்ட் வந்து அது வந்து ஹிஸ்டாரிக் சைட் அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து பெருசாக ரெனோவேட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது வந்து போனது வந்ததை மட்டும் பார்த்து சரி பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப ரெனோவேட் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து வண்டிலாம் அலோட் கிடையாது. ஒன்லி பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த அலெக்சாண்ட்ரியாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்குற பில்டிங்ஸ்லாம் வந்து 18th century 19th century பில்டிங்ஸ் தான் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் ரொம்ப பெருசாக ரெனோவேட் பண்ணாமையே தான் இருக்குது. அண்ட் அலெக்சாண்ட்ரியாவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸுக்கு பேர் பார்த்தோம்னா கிங் ஸ்ட்ரீட், குயின் ஸ்ட்ரீட், பிரின்சஸ் ஸ்ட்ரீட் அண்ட் பிரின்ஸ் ஸ்ட்ரீட், இந்த மாதிரியே வந்து நிறைய பேர் இருக்கும். இதில் வந்து ஃபேமஸ் ஸ்ட்ரீட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஸ்ட்ரீட் தான். நம்ம நடந்து வந்தது எல்லாமே இப்போ கிங் ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து வந்தோம். இதுவும் கிங் ஸ்ட்ரீட் தான். இந்த பேப்பர் சோர்ஸ் இருக்குல்ல, ஏதாவது புக்கு கடையை பார்த்துட்டா போதும். என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் எங்கே ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஏதாவது புக் கடை இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 பேரும் அது உள்ளதாக இருப்பாங்க.
அண்ட் இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கடை ஃபுல்லாக வந்து பேப்பர்ஸ் மட்டும்தான். லைக் வந்து நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணுவோம் இல்லையா, அது க்ரீட்டிங் கார்ட்ஸோட கவர்ஸ், அதுவே பார்த்தோன்னா ஒரு ரேக் ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கேயுமே வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸோட கவர்ஸ் மட்டும் இவ்வளோ இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் வந்து அந்த கிஃப்ட் ரேப் பண்ணதுக்கப்புறமா அது மேலே வைக்கிற அந்த டெக்கரேட்டிவ் போஸ் ஆகட்டும், அந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம் இங்கே இருந்தது. அது போக பேனா, பென்சில், கிட்ஸோட புக்ஸ் அந்த மாதிரியுமே வந்து நிறைய இருந்தது. நாம வந்து வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா வந்து நிறையவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். வாட்டர் ஃப்ரண்ட் உள்ளேயும் சரி, வர வழியிலையும் சரி. அண்ட் வந்து வின்டராக இருந்தாலும் அவுட்டோர் டைனிங் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அம்பர்லா வந்து இருக்கிற இடம். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவுட்டோர்னால ஹீட்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ வந்து இப்போது சம்மரில் பார்த்தோம் அப்படின்னா நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருப்பாங்க. பட் வின்டர்னால வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டீஸும் நடந்துட்டுருக்கும். ஸோ நிறைய மக்கள் வர்றதை பொறுத்து தான் வந்து இங்கே வந்து ஈவெண்ட்ஸும் இருக்கும். இந்த டைமில் வந்து மக்கள் கம்மி அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. சம்மர் டைமில் மக்கள் அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறதுனால வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். லைக் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, நம்மளை அப்படியே வரைஞ்சி கொடுப்பாங்க. அது போக நிறைய மியூசிக் நடக்கும், நிறைய கேம்ஸ் இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் நடந்து வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃப்ரெஞ்ச் கேஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் இருந்தது. உள்ளே போய் ஒரு கேக் சாப்பிட்டு மறுபடி தெம்பாக நடக்க ஆரம்பிச்சாச்சு. நல்ல ஸ்வீட் சாப்பிட்டு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்ட்டை ஏற்றிட்டு வந்து அடுத்து நம்ம குயின் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். குயின் ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து ஒரு ஸ்பைட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து அதை பார்ப்பாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் வந்து நிறையவே அது முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த ஒரு வீட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்பைட் ஹவுஸ் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா 2 வீட்டுக்கு நடுவில் நம்ம ஊர்லலாம் சந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சந்தில் வந்து குதிரை வண்டியெல்லாம் போயிட்டு போயிட்டு வரும்போது அவங்களோட வீட்டு சுவரை வந்து இடிச்சுட்டே இருந்திருக்கு. அதில் கடுப்பாகி டிஸ்டர்ப் ஆன ஒருத்தர் தான் வந்து அந்த வீடை கட்டியிருக்கிறாரு. ஸோ இது மொத்தம் பார்த்தோன்னா 325 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அண்ட் 7 ஃபீட் வைடு இருக்கும். அண்ட் இது வந்து 2 ஃப்ளோர் இருக்கும் இதில். இது வந்து 1990 வந்து பார்த்தோன்னா 1.25 கோடிக்கு வந்து இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாரு இப்போ இருக்கிற ஓனரு. இப்போ இதோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 4.25 கோடி ஆமா இதோட விலை. இப்போ வந்து இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அலெக்சாண்ட்ரியா வர மக்கள் எல்லாமே இந்த வீட்டை பார்க்கறதுக்காக போவாங்க. என்ன ட்ரீடி? என்ன பெரி? சாப்பிடலாமா? பாய்சனா நடு ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்காங்க. ஸ்குரிலுக்கு பாய்சன் இல்லையா? அடுத்ததாக வந்து நம்ம ஒரு கேத்தலிக் புக் ஸ்டோருக்குள்ளே தான் போக போகிறோம். நான் இப்போ தான் வந்து கேத்தலிக் புக் ஸ்டோர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஓகே, இது உள்ளே என்ன இருக்குன்ற ஒரு க்யூரியாசிட்டியோடு தான் உள்ளே வந்தேன். கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து ஏஞ்சல் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ்அப் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வந்து அங்கே இங்கே வந்து ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்காகவா இல்லை வந்து இங்கே ஏதோ ஈவெண்ட் நடந்ததுனாலன்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கு வந்து ஒரு டேபிள் போட்டு அங்கே கலரிங் ஷீட்லாம் வச்சு கிட்ஸ் ஆக்கியூபை பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் கடை முழுக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பைபிள் அண்ட் வந்து கிறிஸ்டியன் ஃபோட்டோஸ் அண்ட் வந்து அந்த கிராஸ் சிம்பிள் அந்த மாதிரி வந்து நிறையவே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கார்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது. அண்ட் வந்து நிறைய கடையில் கூட்டமுமே இருந்துச்சு. குளிரை கூட பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து பார்த்தோன்னா அவுட்டோர் டைனிங் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட்டர்லாம் வந்து ஆன் ஆயிருக்கு. அண்ட் அது பக்கத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடு அண்ட் வந்து பயங்கரமாக வந்து சத்தம் வந்துட்டு இருந்தது. என்ன பண்ணுறாங்க இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நின்று பார்த்தோன்னா வந்து டிவியில் ஃபுட்பால் மேட்ச் ஓடிட்டுருக்கு. நம்ம ஊரில் கிரிக்கெட் மாதிரி இந்த ஊரில் வந்து நிறையவே வந்து ஃபுட்பால் தான் பார்ப்பாங்க. இந்த ஏரியாவில் நிறைய வந்து ஆர்ட் ஒர்க் ஷாப் நடக்கும். நம்ம வந்து செராமிக்கில் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வுட்டில் பண்ணுறது, டைலில் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூட வந்து நிறைய நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த லோக்கல் பேக்கரிஸ் வந்து நிறைய இருக்கும். அண்ட் இண்டிவிஜுவல் பேக்கர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க.
ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோம்னா வந்து கப் கேக்ஸே வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஃபேமஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து அலெக்சாண்ட்ரியா கப் கேக் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஓகே, நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல டேஸ்ட் பண்ணியிருந்திருக்கோம். அதுவுமே நல்லா இருந்தது. அதனால வந்து இங்கேயுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லா அண்ட் வெரைட்டியா வந்து ஃப்ளேவரா இருந்தது பார்க்கும்போது ரொம்பவே டெம்ப்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நானும் பாப்பாவும் மட்டும் வந்து கப் கேக்ஸ் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கூட வெளியில எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அண்ட் இந்த ஊர்ல பார்த்தோம்னா வின்டர் ஃபெஸ்டிவல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வின்டர் மார்க்கெட் நடக்கும். அது போக பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே பார்த்தோம்னா அவ்வளோ லைட்ஸ் வச்சு அவ்வளோ சூப்பரா ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். கிங் ஸ்ட்ரீட்ல வந்து 2 சைடும் பில்டிங் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி மரங்கள் இருக்கு. அந்த மரம் ஃபுல்லா வந்து லைட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து இந்த ஹாலிடே சீசன்ல பார்க்கும்போது தான் அவ்ளோ அழகா சூப்பரா இருக்கும். இதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, சில நேரங்கள்ல வந்து அந்த ஹாலிடே டைம்ல வந்து பார்த்தோம்னா, நைட் வருவோம் இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்காகவே. இங்க வந்து ஹாலிடே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து நடக்கும். அந்த டைம்ல வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நெறைய வந்து அவங்களோட ஆர்ட் ஆகட்டும் சேல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரீட்குள்ள வந்தாச்சு. இங்க வந்து ஒரு லூலு லெமன் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கு. அதுக்குள்ள தான் வந்து என் ஹஸ்பண்டும், பாப்பாவும் போயிட்டுருக்காங்க. இந்த ஷாப் பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு கெனடியன் அமெரிக்கன் கம்பெனி. அத்லெட்டிக் அப்பேரல்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து பார்த்துட்டு ஆ ராஜ் தான் வந்து ஏதோ வாங்குனாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்ட்ரீட்குள்ளற போக ஆரம்பிச்சுட்டோம். இந்த அலெக்சாண்ட்ரியா பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பார்க்கிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்ல வந்து ரோட் சைட்ல தான் பார்க் பண்ணியிருக்காங்க. பேரலல் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலேயே வந்து மெஷின் இருக்கும். ப்ரீபெய்டு தான். மொத்தம் வந்து 3 ஹவர்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க பார்க் பண்ண முடியும். அதுக்கு மேல பார்க் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம அதுக்கு மேல இருப்போம் அப்படி இருந்ததுன்னா, பக்கத்துல இருக்கிற லோக்கல் பார்க்கிங் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங் வந்து ரொம்பவே வந்து சீப்பா தான் இருக்கும். இங்க வந்து இப்போ இந்த ஓல்டு டவுன் அப்படிங்கிற கடை பேர் பார்க்குறீங்க இல்லையா? பொதுவா நான் இந்த ஊர நெறைய நோட் பண்ணது என்ன அப்படின்னா வந்து, அந்தந்த ஊர் பேர்ல ஒரு கடை இருக்கும். இது வந்து ஓல்டு டவுன் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு டவுன்ங்கிற பேர்ல கடை இருக்கு. அண்ட் நம்ம கப் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அது வந்து அலெக்சாண்ட்ரியா கப் கேக். அண்ட் வேற ஊர்ல கூட பார்த்தோம்னா, ஜார்ஜ் டவுன்னு இருக்கு. அங்க வந்து பார்த்தோம்னா, ஜார்ஜ் டவுன் கப் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த ஊருக்கு வந்து ஒரு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஊர் பேர்லயே வர மாதிரி இருக்கும். நாம வந்து இந்த டைம் பார்த்தோம்னா, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம். நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீல போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸ்லலாம் 1, 2 இங்கேருந்து வாங்குனோம். இன்னொன்னு என்ன அப்டின்னா வந்து, இந்த கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் இந்த மாரி கடைகள்ல வாங்கும்போது நெறைய வெரைட்டியா நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்கும்போது பார்த்தோம்னா, அந்த மாதிரி வெரைட்டி கிடைக்காது. அண்ட் வந்து இங்கேருந்து நம்ம வந்து கப்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம். ஃப்ரெண்டோட கிட்ஸுக்குலாம் வந்துட்டு நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இதுலேருந்து தான் 2, 3 கப்ஸ்லாம் நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த கடையிலேருந்து 2, 3 ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு, இன்னொரு நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு கடை இருந்தது. அதுவுமே வந்து பார்த்தோம்னா வந்து கிறிஸ்மஸ் ஷாப் தான். ஓகே, இந்த கடையிலயும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு. அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. நெறைய நமக்கு பார்க்குறதெல்லாம் வந்துட்டு கலர்ஃபுல்லா அவ்ளோ அட்ராக்டிவா இருந்ததுனால வாங்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அண்ட் பாப்பா தான் வந்து இந்த மாதிரி வாங்குறதுலலாம் வந்து ஓடி ஓடி போய் பார்த்து ரொம்ப அழகா வாங்குவா. கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து போட்டிருந்தது எல்லாமே வந்து பாப்பா சூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு. அண்ட் நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோல கூட. இங்க வந்து ஸ்டார்ஸ் வச்சு நான் பார்த்ததில்ல கிறிஸ்மஸ் அப்போ. எங்கேயுமே வந்து ஸ்டார்ஸ் பார்த்ததில்லன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கடையில தான் வந்து நம்ம வாங்குனோம். பார்த்தீங்கன்னா தெரியும்ல, அந்த ரெட் ஸ்டார் வந்து இங்கேருந்து தான் நம்ம வாங்கிட்டு போனோம். அண்ட் இந்த ஆர்னமெண்ட்ஸுமே பார்த்தோம்னா, குயிலிங்ல பண்ணது, த்ரெட்ல பண்ணது அந்த மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து நான் வேற இடத்துல பார்த்ததே இல்ல. அவ்ளோ சூப்பரா இருந்தது. அண்ட் இங்கேருந்து 1, 2 ஆர்னமெண்ட்ஸ், இந்த ஸ்டார்ஸ் அப்படிலாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த கடைய வந்து உள்ள சுத்தி பார்க்கும்போது, அந்த திங்ஸ்லாம் பார்த்தோம்னா, சாவியிலே வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பவுல் மாரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் சைக்கிள் செயின்ல வந்து அழகா டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா வித்தியாசமான ஒரு ஷாப்பா இருந்துச்சு. நம்ம வாங்குன அந்த ஸ்டார் வந்து மேட் இன் இண்டியா. ஏன்னா, இந்த ஊர்ல இந்த ஸ்டார் வச்சு நான் வீடுகள்ல பார்த்ததே இல்ல. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த சிட்டியோட அழக வந்து நம்ம சம்மர், வின்டர் அப்படின்னு சொல்லி சூப்பரா காட்டியிருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.